வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான சட்டுன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய 5 விதமான தோசையை பற்றி பார்க்கலாம். தோசை சாதாரணமாக எல்லா வீட்லேயும் செய்கிறது தான். இதுக்கு எதுக்கு வீடியோன்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோ முக்கியமாக குழந்தைகளுக்கான வீடியோ. காய்கறிகள் சாப்பிட அடம்பிடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பிரகீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க கேரட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச விழுதில் 3 கரண்டி தோசை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கேரட் கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்ல வெங்காயத்தை தேய்ச்சி சுத்தம் செஞ்சுக்கலாம். சுத்தம் செஞ்சுட்டு தோசை மாவை இதில் நம்ம ஊற்றலாம். இப்படி பரவலாக ஊற்றிக்கலாம். இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். தோசை வேகிறதுக்கு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். தோசை ஒரு பகுதி வெந்துருச்சு. தோசையை திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்த சைடும் வெந்துடும். நம்ம அவ்வளோதான், திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புதினா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் புதினா ஒரு கை எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் 3 கரண்டி தோசை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல்லில் வெங்காயத்தை கொஞ்சம் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றலாம். இந்த அளவுக்கு பரவலாக ஊற்றிட்டு அதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். புதினாலாம் பெரியவங்களுக்கே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி தோசையில் புதினாவை சேர்த்து கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது தோசை வேவுறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை திருப்பி போட்டுட்டு அடுத்த பகுதி வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூண்டு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கிறதுக்கு முதல்ல 4 வரமிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வணக்கி வச்சுருந்ததை மிக்சியில் போட்டுட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நம்ம சாதாரண தோசை மாவு அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் தோசை மேலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, அதாவது மிக்சியில் நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். அதை மேலாலேயே ஒரு ஸ்பூன் வச்சு மேலால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தோசை கொஞ்சம் காரமாக இருக்கும்.
நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 4 மிளகாய் போடுற இடத்துல 1 மிளகாய் இல்லைன்னா 2 மிளகாய் போடுங்க, கரெக்டாக இருக்கும். தோசையை நல்லா சமப்படுத்திட்டு தோசை வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ அடுத்த பகுதியையும் திருப்பி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அடுத்து பீட்ரூட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் 3 இல்லைன்னா 4 கரண்டி தோசை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லில் வெங்காயத்தை தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசையை ஊற்றலாம். இந்த அளவுக்கு தோசை ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தோசை வேவுறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆனதும் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நடுவில் பார்க்க கருப்பு கலரில் இருக்குது. தோசை கருகலை, பீட்ரூட் கலருக்காக வெந்தது கருப்பு கலரில் தெரியுது. ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சூப்பரான சுவையான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து கொத்தமல்லி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதில் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு அதில் 4 கரண்டி மாவு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கலக்கி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை மேல் பகுதியை சமப்படுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா வேகும். சாதாரணமாக தோசைக்கு கொத்தமல்லி சட்னி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் சரிவர சாப்பிட மாட்டாங்க. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சட்னி எடுத்துட்டு மீதியை வச்சுருவாங்க. இந்த மாதிரி தோசை மாவில் சேர்த்து கலந்து செஞ்சு கொடுத்தா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கொத்தமல்லியோட சத்தும் அவங்களுக்கு போகும். பாருங்கள், தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சத்தான சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நாம் இதுவரைக்கும் பார்த்த 5 விதமான ஹெல்த்தியான தோசையையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதுக்கான காரணத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் என்னோட தப்பை நான் திருத்திக்குவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.